உடல் உடல் அறிவு சார்ந்த மற்றும் உணர்வு ரீதியான குறைபாடுகளோடு காணப்படுபவர்களே விசேட தேவையுடைய அந்த மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லப்படுவது. விசேட தேவையுடைய நபர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் என்பதன் மூலம் குறிப்பிடப்படுவது இவ்வாறான சூழலில் வாழ்வதையே ஆகும். விசேட தேவையுடைய தன்மையை பொறுத்து விசேட தேவையுடையவர்களை அல்லது மாற்றுத்திறனாளிகளை 5 வகையாக பிரிக்க முடியும். ஒன்று, கண் பார்வையற்றவர்கள், விஷுவலி இம்பேர்ட், பிளைண்ட் என்று சொல்வது. மற்றது பேசுவதற்கு முடியாதவர்கள், ஸ்பீச் இம்பேர்ட். அடுத்தது 3வது, உடல் இயலாமையுடையவர்கள், பிசிக்கலி டிசேபிள். 4வது, காது கேளாதவர்கள், டெஃப் டிசேபிள். 5வது, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், இன்டெலெக்சுவலி டிசேபிள். விசேட தேவையுடைய நபரொருவர் அந்நிலைக்கு உள்ளாவதற்கான காரணம் சிலர் பிறப்பிலிருந்து மற்றும் யுத்தம், கொள்ளை, இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் நிலநடுக்கம், விபத்துக்கள், தொற்றா நோய்கள், வறுமை மற்றும் அறியாமை என்பனவாகும். சரத்தொகை அதிகரித்தல் மற்றும் சுகாதாரம், கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி, வேலைவாய்ப்பு போன்றவற்றை வழங்குவதற்கான வசதிகள் இல்லாமையும் இதற்கு உயர்ந்ததான காரணிகளாகும். சூழல் மாசடைதல் மற்றும் தீங்கினை விளைவிக்கும் பொருட்களை பயன்படுத்துவது போன்றவும் நபரொருவரை விசேட தேவையுடைய நிலைக்கு உள்ளாக்கும் காரணங்களாகும். மாற்றுத்திறனாளிகள் ஒப்பீட்டளவில் குறைவான ஆரோக்கியம், குறைவான கல்வி மட்டம், குறைவான வருமானம் பெறும் வாய்ப்புகள் மற்றும் குறைந்த நிதி வருமானம் என்பவருடன் இனம் காணப்படுகின்ற நிலைமை காணப்படுகிறது. அவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு மற்றும் சேவைகள் மிகவும் குறைந்த அளவில் காணப்படுவது இதற்குரிய முக்கிய காரணமாகும். சர்வதேச அளவில் உலக சுகாதார அமைப்பு மற்றும் உலக வங்கியின் தொற்றுப்படி உலக சனத்தொகையில் 15% அல்லது 1 பில்லியன் மக்கள் விசேட தேவையுடைய உள்ளனர். அந்த பில்லியனில் 180% இயலாமையுடைய மக்கள் வாழ்வது அபிவிருத்தி அடைந்துள்ள நாடுகள். அபிவிருத்தி அடைந்துள்ள நாடுகளில் 20% விசேட தேவையுடைய நபர்களாகும். ஒவ்வொரு நபரும் சமூகத்தின் உறுப்பினர் என்பதில் சமூக பாதுகாப்புக்கான உரிமையை உடையவர். ஒவ்வொருவரும் தேசிய முயற்சி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புகளாகவும் மற்றும் ஒவ்வொரு நாட்டினரும் வளங்கள் மற்றும் ஒழுங்கமைப்பு கவனமாகவும் அவருடைய கௌரவம், அவருடைய ஆளுமையின் விருத்திக்கு தேவையான பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார உரிமைகளுக்கு முன்னிறுவிடாகும். 1948 டிசம்பர் 10ஆம் தேதி மனித உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடனத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 23-27வது முன்னுரைகளில் அனைத்து மனிதர்களும் தனிப்பட்ட கௌரவம் மற்றும் சமத்துவம் தொடர்பான கருத்துக்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டுள்ளன. 2008ஆம் ஆண்டு விசேட தேவையுடைய நபர்களின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இயலாமை என்பது நிறுவப்பட வேண்டிய ஒரு எண்ணக்கருவாகும். இயலாமையுடைய நபர்கள் மற்றவர்களைப் போல சமமான நிலையில் சமூகத்தில் செயல்படுவதற்கு மற்றும் பங்கு பெற்றுவதற்கு தடையான மனநிலை மற்றும் சுற்றுப்புற ரீதியான தடைகள் காணப்படும். இவ்வாறான நிலைகளை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த இயலாமை நிலையுடன் தொடர்பான ஏனைய தடைகள் ஏற்படும். இவ்வாறான பிரச்சனைகளை சமமாக தீர்ப்பது அனைத்து மக்களின் கடமையாகும். இலங்கையின் நிலை வந்து இலங்கையின் சனத்தொகையில் 1.7 மில்லியன் இயலாமையுடையவர்களாக இருக்கிறோம். அதனை விட 1 மில்லியன் மக்கள் தொகை 22% மக்கள் 2030ஆம் ஆண்டளவில் 65 வயதை கடக்கப் போகிறோம். இவ்விரு குழுக்களும் இயலாமையுடையவர்களாக ஆவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இலங்கை சட்டம் தொடர்பான அரசியலமைப்பில் 12-14 ஆகிய உட்முறைகள் தொடர்படுகின்றன. அனைவரும் சமமாக மதிக்கப்படுவதன் முக்கியத்துவம் இதன் கீழ் காணப்படுகின்றது. மாற்றுத்திறனாளிகள் தொடர்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டமாக காணப்படுவது 1996 இலங்கை 25 மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் பாதுகாப்பது தொடர்பான சட்டமாகும். மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளை பாதுகாப்பது இன்று உலகம் கவனம் செலுத்தும் முக்கிய விடயம் சமூகத்தில் வாழும் அனைவருக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் சமமாக மதிக்கப்படுதலாகும். இது உள்ளடக்கத்தின் மூலமாக அடையாளப்படுத்தப்படும். அதன்படி விசேட தேவையுடைய நபர்களுக்கும் சமூகத்தில் சமமான உரிமைகள் அனுமதிக்க உரிமையுடையவர்கள் என அடையாளப்படுத்துவது அவசியமான ஒன்றாகும். விசேட தேவையுடைய அல்லது மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான செயல்பாடுகளுக்கு பின்பற்றப்படும் 5 வழிகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஒன்று அறக்கட்டளை மாதிரி சேரிட்டி மாடல். மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதுகாப்பு மற்றும் அன்பு மற்றும் ஏனைய தேவைக்கான காரணிகள் இங்கு கவனிக்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான வாய்ப்புகள் குறித்து கருதப்படவில்லையானால் தனிப்பட்ட மதிப்பு குறைத்து மதிப்பிடப்படும். மருத்துவ மாதிரி மெடிக்கல் மாடல். இந்த மாதிரியின் மூலம் இடம்பெறுவது மாற்றுத்திறனாளி சாதாரண நபர்களைப் போல சமூகமயமாக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் பலவீனத்தை மாற்றுதல் அல்லது மீண்டும் அதனை சீராக்க வைத்தல் என்ற கருத்திலாகும். அதாவது பலவீனத்தை மீண்டும் சீராக்க முடியாமல் காணப்பட்டால் சமூகத்தில் சமமாக நடத்தப்பட முடியாமல் காணப்படும் என்பதாகும். இவ்வாறான இயலாமை காரணமாக பலவீனம் ஒரு எதிர்மறையான நிகழ்வாகும். பொருளாதார மாதிரி எக்கனாமிக்கல் மாடல்.
இதன் போது நபர்கள் எந்த அளவு பயன்பெறுகிறார் என்பதை கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் மதிப்பீட்டை தீர்மானித்துக் கொள்கின்றனர். அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்திற்கு சமூகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என கருதி இவர்கள் குறைந்த நன்மை உயர்வுகள் என கருதி நடத்தப்படுகின்றன. ஊனமுற்ற தன்மை அல்லது விசேட இயலாமையுடைய தன்மை என்பது அவர்கள் புதுப்பிக்கப்படுவதன் மூலம் சிறந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தலைகளுடன் அபிவிருத்தியில் பங்கு வைக்க முடியும். சமூக மாதிரி சோஷியல் மாடல். இந்த மாதிரியானது பலவீன தொடர்பில் அல்லாமல் சமூகத்தில் வேறுபாடாக அல்லது பாகுபாடாக நடத்தப்படுவது குறித்து கவனம் செலுத்துகின்றது. பலவீனத்தின் காரணமாக ஏற்படும் பாதிப்புகளை மாற்றுத்திறனாளிகளுள்ள துறைகளை அவர்கள் மூலம் குறைக்க முடியும் என வெளிப்படுத்துகின்றது. அணுகுவதற்கு வசதிகள் மற்றும் பங்குபற்றல் மற்றும் மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் சக்கர நாட்களின் துணை சாதனங்களுக்கு எடுத்துக்காட்டுகிறது. மனித உரிமைகளை அடக்காக கொண்ட மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் மாடல். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏனைய பிரஜைகளை போன்று சமமான அளவில் உரிமைகள் காணப்படுகிறது என்பது இங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இயலாமையுடைய தன்மையை உள்ளடக்கிய அபிவிருத்தி, விழிப்புணர்வு ஏற்படுத்தல், பங்கு பெற்றல், முழுமையான அணுகும் வசதி மற்றும் அபிவிருத்தி உரிமைகள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்படும். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் IDPD ஆண்டுதோறும் டிசம்பர் 3ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் உள்ளடக்கமான மற்றும் நிலையான எதிர்காலத்துக்காக மாற்றுத்திறனாளிகளின் தலைமைத்துவத்தை விரிவுபடுத்தல் என்பதாகும். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான உலகை உருவாக்குவதில் குறைபாடுகள் உள்ளவர்கள் வகிக்கும் முக்கிய பங்கை இந்த தீம் அங்கீகரிக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் தங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் பங்கேற்பதன் முக்கியத்துவத்தையும் இது வலியுறுத்துகிறது. இந்த ஆண்டு தீம் தற்போதைய சர்வதேச அரசியல் மற்றும் கொள்கை சூழலை பிரதிபலிக்கிறது. குறிப்பாக எதிர்காலத்துக்கான ஒப்பந்தம் மற்றும் வரவிருக்கும் 2022 சமூக முன்பாட்டுக்கான உலக உச்சி மாநாடு மற்றும் 2030 நிகழ்ச்சிகளை அடைவதற்கான வேகத்தை உருவாக்க வேண்டியது அவசியம். இந்த அனைத்து முயற்சிகளும் உலகளாவியது முதல் உள்ளூர் வரை இயலாமையுடைய நபர்களின் தலைமை பாத்திரத்தின் மையத்தன்மையை பெருக்க இந்த தீம் முயல்கிறது. முக்கிய இலக்குகள் மற்றும் செயலுக்கான அழைப்பு. வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் மாற்றுத்திறனாளிகளின் தலைமைத்துவத்தை ஊக்குவித்தல். சமூகத்தின் அனைத்து அம்சங்களிலும் இயலாமையுடைய நபர்களை சேர்ப்பதை உறுதி செய்தல். முடிவெடுக்கும் செயல்முறைகளில் குறைபாடுகள் உள்ளவர்களின் பங்கேற்பை அதிகரித்தல். மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். மாற்றுத்திறனாளிகளின் சாதனைகளை கொண்டாடுதல். IDPD 2024 உலகெங்கிலும் தொடர்ச்சியான நிகழ்வுகளுடன் கொண்டாடப்படும் முக்கிய நிகழ்வு நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள், அரசு பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் ஒன்று கூடும். மாற்றுத்திறனாளிகளின் பங்களிப்பை கொண்டாட இது ஒரு முக்கியமான வாய்ப்பு. மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் சவால்களை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் இது. மறைந்த விஞ்ஞானி அப்துல் கலாம் ஐயா சொன்னது மூலம் நான் ஒரு கனவு காண்கின்றேன். எம்மை போல இயலாமையுடையவர்களுக்கான காப்பகம் ஒன்றை அமைத்து அங்கே ஆதரவற்ற இயலாமையுடையவர்கள், முதுமையடைந்த பெற்றோரால் பராமரிக்க முடியாத இயலாமையுடையவர்கள் ஆகியோரை பேணி பராமரித்து பாதுகாப்பது. இக்கனவு நனவாவது கருணை உள்ளம் கொண்ட உங்கள் ஒவ்வொருவரிலும் ஆதரவில் ஒத்துழைப்பில் தான் தங்கியுள்ளது. சக மனிதர்களை நேசிக்கும் மாந்தநேயர்களை உங்களால் என்ற நன்முறைகளை வழங்கி புலர் அவர்களின் உயரிய இலக்கை அடைய உதவுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நபர் கண் பார்வையற்று இருந்தால் அவரின் நோக்கு குறைபாடு உடையது அல்ல என அர்த்தமில்லை. ஸ்டீவ் கொண்டர் அவர்களின் இந்த கருத்தோடு எனது சிறுவியை நிறைவு செய்கிறேன். இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த, நம்மை ஆதரித்த, உற்சாகப்படுத்திய ஒவ்வொரு நல்ல உள்ளவங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தற்பொழுது எமது அமைப்பினுடைய தலைவர்களது நீண்ட உரையை செவிமடுத்திருந்தீர்கள். அவர் இந்த மாற்றுத்திறனாளிகள் தினத்தை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று ஒரு மாதத்துக்கு மேலே இது தொடர்பாக பல
பல விதமான எண்ணங்களை கருத்துக்களை எங்கள்கிட்ட கேட்டு தானே உருவாக்கி தானே எழுதி இது கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி தானே அதை இதில் உங்கள் முன்னிலை ஒப்புவிக்கின்றார் என்றால் இவருடைய தளராத இந்த முயற்சியை தான் இந்த புலர் அமைப்பு இப்போ புலர்ந்து கொண்டிருப்பதற்காக மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இன்றைய தினம் இந்த சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமான இன்றைய தினத்திலே இந்த ஆண்டுக்கான அதாவது 2025-2024 ஆண்டுக்கான கொள்கை என்னவென்றால் உள்ளடக்கமான மற்றும் நிலையான எதிர்காலத்திற்காக மாற்றுத்திறனாளிகளின் தலைமைத்துவத்தை விரிவுபடுத்துதல், மாற்றுத்திறனாளிகளை தலைமைத்துவம் மிக்கவர்களாக அவர்களை எதிர்காலத்துக்கு சிறந்தவர்களாக ஆக்க வேண்டும் என்றதுதான் இன்றைய 2024 டிசம்பர் 3ஆம் தேதி இன்றைய தினத்திலே வெளியிடப்பட்டிருக்கிற உலக அளவிலே இந்த தலைப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளை தலைமைத்துவம் மிக்கவர்களாக வெளியுலகுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் அதற்காகத்தான் இப்பொழுது எல்லா விதத்திலையும் வேலையில இருந்து நிறுவனங்கள் வரைக்கும் அவர்களுக்கான சகல வசதிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உள்ளே செல்வது வேண்டுமென்றால் இப்ப தலைவர் இங்க நிலையத்துக்கு உள்ளே வருவதற்கு அந்த கட்டிடத்தினுடைய அமைப்பு அவர் வரக்கூடிய மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறார். எல்லாத்தையும் வர முடியாது இன்றைய காலங்களில். இப்ப நவீன உலகத்திலே அவர்களும் நம்மோடு சேர்ந்தவர்களாக இவங்களோடு சேர்ந்து இயங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இங்கே வரக்கூடியவாறான ஒழுங்கான பாதை அமைப்பு சந்தாராக வரக்கூடிய மாதிரியான அமைப்பு பஸ்ஸிலே அவர்களுடைய விசேட ஆசனங்கள் என அவர்களுக்காக இப்பொழுது உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மாற்றுத்திறனாளிகளை அரசாங்கம் என்றும் பாதுகாத்துக் கொண்டே இருக்கும். அதற்காக இந்த அமைப்புகள் நாங்கள் உதவியாக இருப்போம். தொடர்ந்து இந்த வேலையில் இருக்கின்றவர்களுக்கான பரிசுகள் வழங்க இருக்கின்றது. அதாவது உலர் உணவு பொதிகள் மற்றது பெட்ஷீட் போன்றவையும் ஒரு சிறு கம்ப்யூட்டருக்கு தேவையான எக்ஸசைஸ் போல தேவையான வழங்கப்பட வேண்டியிருக்கிறது. அதை இன்றைய தினத்திலே அமைப்பின் ஊடாக வழங்கி வைக்க இருக்கின்றோம். முதலிலே அதற்கான அந்த பந்தை இப்பொழுது வழங்கி வைக்க இருக்கின்றோம். அது ஜிபோல் என்று சொல்வது இந்த ஜிம்போல் நமது புலமைப்பினுடைய தலைவர்களாக நமது இயற்கை பணியாளர் ரவிசந்திர ஐயா சேர்த்து அந்த உலகம் வழங்கிவிட்டார். அதனுடைய பெற்றோரும் அந்த மாணவன் தமிழ் அந்த 19 ரூபாய் தொடர்ந்து நமது பிரதேச செயலர் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற திரு ஜீவானந்தம் அவர்களை மற்றும் சிவருடன் அவர்கள் இணைந்து இந்த பரிசு பதவியை வழங்குகிறார். गिफ्ट എടുത്താടാ അറിവ് ഫോട്ടോ
தற்போது இந்த உலர்மா பொருட்கள் மற்றும் வெஜிடபிள்களை வழங்க இருக்கின்றோம். அந்த வகையிலே நான் இங்கு பெயர் அழைக்கின்ற போது அந்த இடத்திலே அவர்கள் எழுப்பி நில்லுங்கள். நமது விருந்தினர்கள் அந்த பரிசிலை உங்களிடம் மனம் தருவார்கள். முதலாவதாக கனிவன் செல்வல் செல்வி லோடிகா இந்த பரிசை வழங்குவதற்காக நமது அமைப்பினுடைய பங்காளர்கள் ஒருவர் இயற்கை பண்ணையாளர் நமக்கு பல வழிகளில் ஒத்துழைப்பு நல்கின்ற நரசிம்ம ஐயா அவர்களை முன்னாடி தொடர்ந்து முருகானந்த ஜெயலோகி முருகானந்த ஜெயலோகி தர்சிகா தொடர்ந்து வடிவேல் அசந்தா வைஷ்ணவி இவருக்கான கொள்கையை எமது செயலக அமைப்பு உத்தியோகத்தர் சுவர்வன் அவர்கள் வழங்கினார். தொடர்ந்து நாகேஷ் மகேந்திரன் இதற்கான பரிசு பொதியினை நமது நீவாசம் அவர்கள் அறிவுறுத்தியவர்கள் வழங்கி வைப்பார். ஒரு பொதியோடு அதற்கு பெட்ஷீட்டும் வழங்குவார். தொடர்ந்து ராசதுரை மதுரேஸ்வரன் இன்சான் இதற்கான பிரச்சனை எமது சிறைச்சாலை அத்தியட்சகர் எமது கோசல் அவர்கள் வழங்கி வைப்பார். ஜெயசுதன் சுதர்சினி துஷாயினி இதற்கான பொறுப்பு எமது கிராம உத்தியோகத்தர் திரு ராஜ்கண்ணா அவர்கள் வழங்கி வைப்பார். ஜெயக்குமார் தர மதனி ரோகிதன் இவருக்கான பொருள் எமது உபாதிபர் கோரநாதன் அவர்கள் வழங்கி வருகிறார். குமரன் சந்திரவேதா பொன்னுத்துறை குமரன் இவருக்கான பரிசை எமது யாழ்ப்பாண வைத்தியசாலை தாதி உத்தியோகத்தர் திரு கிரி அவர்கள் வழங்கி வருகிறார். ஜோகேந்திரன் கமலாம்பிகை சுல்புரம் ஜனனி இவருக்கான தொகையை எமது அதிபர் பணா வழக்கு ஆமுதாட்ட பாடசாலை அபிராமி அவர்கள் வழங்கி வருகிறார். வாஸ்தா துர்காதேவி பிரதீஷ் இதற்கான பகுதியை எமது அமைப்பினுடைய நிர்வாகி கிராம உத்தியோகத்தர் சிவபுரம் அவர்கள் வழங்குவார். பாலசுப்ரமணியம் சந்திரகலா சுலாட்சன் இதற்கான பகுதியை எமது தலைவர் சுரீந்திரன் அதிபர்கள் வழங்கி வருகிறார். காலையில் அரசு பாடசாலை அதிபர் ஸ்ரீகரன்
பிரசாதமும் இவருக்கான பொதியினை எமது அமைப்புடைய தலைவர்கள் வழங்குவார். சாந்தகுமார் ரஞ்சினி சோபிசா இதற்கான பதிலே எமது பரிசல் ஐயா அவர்கள் வழங்கி வருமாறு என்று கேட்டுக்கொள்கிறோம். மனோகர் வசந்தினி எமது தலைவர் அதான இந்து மனோகர் வசதி அவர்களுக்கான பொதியினை திரு சிவபுரன் அவர்கள் வழங்கி வருகிறார். அவர் புதியவர் பிரதேச செயலரும் சங்கார் தொடர்பு அதை இவர்களுக்கான சத்ரகுமார் பாரதி குரு சிவபுரன் அவர்கள் எழுந்து வாசகமான் செல்வராணி மனுஷமா நமது புதிய கோஷகர் விஜயகுமார் அவர்கள் சிறைச்சாலை சிகிச்சை அவர்கள் வழங்கியுள்ளார். தியாகன் தங்கேஸ்வரி கோபிநாத் இவருக்கான பொதியினை எமது தலைவர் அவர்கள் வழங்கி வருகிறார். தலைவர் பாலகுமார் அவர் அதாரி சரஸ்வதி இந்து மகா வித்யாலயம் சந்திரமோகன் சுவர்ணா இவருக்கான பொதியினை எமது வித்யாலய ராஜ்கன் அவர்களை வழங்கி வருமாறு பரமேஸ்வரி இதற்கான பகுதியில் எமது கிராம சிவபுரன் அவர்களை வழங்கி வருமாறு இயேசுவாசன் பிரியதர்ஷினி இதற்கான பொதியில் எமது பிரதி அதிபர் கோல்ராஜ் அவர்கள் வழங்கி வருமாறு அதிலமே ரோகிணி நிசாந்தினி அபிராமி அவர்கள் அதனை வாங்கி ஒரு அதிபர் பண்ணாமடங்கு அமெரிக்க சென்றுள்ளார். யோகநாதன் ஜசிந்தன் பவன்யா இவருக்கான பொதியினை எமது பிராந்திய உத்தியோகத்தர் கிரிதரன் அவர்களை வழங்கி வருமாறு கதிரமலை கிருஷ்ணகுமார் கதிரமலை கிருஷ்ணகுமார் இவருக்கான பொதியினை எமது அறிவியர்களை வழங்கி வருமாறு தொடர்ந்து மாலிகம்
மாலியம் பரியவர்களுக்கான கோபிகள் வழங்கினர். சஜீவனா இல்ல இன்னும் பேசும் ஏலம்பு கண்ணதாசன் அவர்களுக்கானது நமது கிராம உத்தியோக சிவகோணம் அவர்கள் வழங்கி அதை வைக்குமாறு எப்படி கேட்டுக்கொள்கின்றோம். 3 மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் குடும்பத்திலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கான சுரேந்திரன் அவர்களுக்கான பொதியை கிராம உத்தியோகத்தர் நமது உப தலைவர் அவர் வழங்குகிறார். இதுக்குள்ள பரிசுக்கு ஏதாவது கிடைக்காம இருக்கிறாரா? மகேஸ்வரன் புகிலன் மற்றது புகட்டியா 2 ரவா கொடுப்போம். நிரோகினி அவருடைய அம்மா. இதுல பரிசீலாக எந்த புதியாவது கிடைக்காமல் இருக்கிறார்களா? இதுல இந்த எக்ஸசைஸ் போல், அதாவது கைக்கு ஸ்ட்ரென்த் பண்ணுவதற்காக கோல் கொடுக்கணும் நமது தலைவர் அவர்கள் கேட்டிருந்தார். அது தேவையானவர்கள் யாராவது இருந்தால், அப்படி கை மடிக்காமல் இருக்க இயலாத அப்படியான சிலருக்கு இருக்கிறார், அதை நீங்கள் உங்களிடம் பெற்று செல்ல முடியும். அப்படியான தேவைப்பாடு இருந்தால் மாற்று. தொடர்ந்து இந்த நிகழ்வுடைய நன்மை அறிதல் நிகழ்வு நமது அனுபவம் ஸ்ரீதர் அவர்கள் ஆற்றுவார்.
அன்றைய தினம் மழை இருந்த போது எமது நிறுவனத்தினால் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டிருந்தது. அந்த மரக்கன்றுகளை அந்த மலையின் மத்தியிலும் வந்து வெற்றி சென்றனர். சிலர் வந்து அதை அறிவித்தல் கொடுத்த பின்னரும் அந்த வெற்றி செல்லவில்லை. அப்படி வெற்றி செல்லாதவர்கள் எமது தங்களுடைய பகுதியில மரக்கன்றுகள் நாட்டுவதற்கு இடம் இருக்கென்று கருதுபவர்கள் அந்த மரக்கன்றுகளை இங்கே பெற்றுக்கொண்டு செல்ல முடியும். தென்னை, தேசி, செவிலணி கன்றுகள். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் உலக அறக்கட்டளையின் நிறுவனத்தினால் நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு விருந்தினர்களாக வருகிறது நிகழ்வை சிறப்பித்த பிரதேச செயலருக்கு பதிலாக வருகின்ற திரு சுவரூபன் அப்படி நிறுவனம் சார்பாக உணவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு ஜீவானந்தன் அவர்களுக்கும் நமது உலக அறக்கட்டளை சார்பான மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது மாணவர்கள் பிரதேச செயலாளர் வலிமை நன்றிகள். இந்த நிகழ்வுக்கு வருகிறது உரையாற்றி அமைந்திருக்கின்ற திரு கோகுலராஜன் உபாதிபர் மத்திய கல்லூரி அவர்களுக்கும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அமெரிக்காவில் இருந்து வருகிறவர் திரு சிவராஜா திருமதி ஸ்ரீ சுகுணாதேவி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற இயற்கை பணியாளர் திரு ரவிசன் கிடைக்காதவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்வில் கடந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அதிபர் அபிராமி அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். குடிகுளம் விளக்கு கிராம உத்தியோகத்தர் திரு ராஜ்கண்ணா அவர்களுக்கும் நமது நன்றிகள். நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு கிருஷ்ணகுமாரன் ஸ்ரீ உத்தியோகத்தர் அவர்களுக்கு அனைத்து கிராமங்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் நமது உலக அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவரும் உலகங்களின் நன்றிகளை தெரிவிப்பதுடன் இந்த மண்டபத்தை வந்து வழங்கி உதவிய பிரதேச சபையினர் பிரதேச சபை செயலாளர் உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் ஒளி அமைப்பினை ஏற்படுத்தி வழங்கிய பிரதேச சபை அளவாளர்கள் அனைத்தையும் வழங்கி உதவிய பிரதேச சபைகளுக்கு நன்றிகள். பல்வேறு வழிகளில் நிகழ்வுகளை சிறப்பாக நடத்துவதற்கு இந்திய அரசுடனே புரிந்து உடையாளர்களுக்கும் சட்டத்தில் நன்றி கூறி நன்றி Arena. 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 Arena.
அனைவருக்கும் நன்றி. இதில் நன்றி தெரிவிக்க தவறப்பட்டிருந்தால் அனைவருக்கும் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்து நமது அமைப்பினுடைய செயல்பாடுகள் மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு நமது புலம்பெயர் உறவுகளும் நமது உள்ளூர் உறவுகளும் வழங்குகின்ற பெரும் ஆதரவு தான் நமக்கு மிகவும் முக்கியமானது. அந்த வகையில் அதை அனைவரும் வழங்கி உதவுமாறு கேட்டுக்கொண்டு தற்பொழுது ஒரு குழு படம் எடுப்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படி அங்கே இருக்கட்டும், நான் அப்படியே எடுக்கிறேன், மேலே இருக்கட்டும். வீடியோ முப்பாட்டுறதோ வீடியோ முப்பாட்டுறதோ